பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல நம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். Not by might, nor by power, but by my Spirit, says the Lord. Hallelujah. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love is stronger than all, stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. Not by power, not by might, but by my Spirit, says the Lord. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்பதாக நீ சமபூமியாவாய். நாம் தேவனுடைய பிள்ளையே, வியாதி, போராட்டம், பாடுகள், கடன் பிரச்சனை, ஏமாற்றம், எதிர்காலத்தை குறித்த பயம் ஆகியவற்றை பெரிய பர்வதமாக காட்டி சத்துரு உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Nothing is impossible with our Almighty God. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம இந்த பாடலை பாடுவோம். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய நேரங்களில் விடை தெரியாமல் ஏன் நடக்குது சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பிரச்சனை ஏன் எனக்கு நடக்குது, திடீர்னு ஒரு காரியம் ஏன் எனக்கு நடக்குது, திடீர்னு எனக்கு ஏன் இது சம்பவித்தது, என் குடும்பத்தில் ஏன் நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பல நேரங்களில் பல காரியங்களை நம்ம சந்திப்போம். எல்லாருக்கும் இது நடக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல கர்த்தருக்குள்ள வளர்ந்தவர்கள் ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ளணும். சொல்லுங்க ஆமென். ரெண்டு காரியத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துயரங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள், விபத்துகள், நாசமோசம், சில மாதிரி காரியங்கள் வரும்போது சொல்லுங்க ஆமென், ஒரு தேவனுடைய மனுஷன் நின்று ஆராய்ந்து பார்க்கணும். விசுவாசத்தை சோதிக்க யோபுவை ஆண்டவர் சங்கடத்திற்கு உட்படுத்தினார், உத்தரவு கொடுத்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஈசாக்கை கொண்டுன்னு கேட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் பல நேரங்களில் சோதிக்கப்படும். சில நேரங்களில் மனுஷன் துணிஞ்சு செய்கிற பாவத்துக்கு தண்டனைகள் மனுஷன் மேலே சுமத்தப்படும். நல்ல ஆவிக்குரிய மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். சொல்லுங்க ஆமென்.
இவன் தாவீது அதை புரிந்து கொண்டான். சரி, தேவன் ஏன் இதை செய்கிறாருன்னு சொல்லி, இது ஏன் நம்ம மேலே வருது, அவன் புரிந்து கொண்டான். இங்கு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், மகிமையான சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எப்படி அறிந்திருக்கிறீர்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மேலோட்டமா அறிந்திருக்கிறது இல்லை. ஒரு உண்மையான மனைவியுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புருஷன் அறியவே முடியாது. புருஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாம் அறியவே முடியாது. திட்டங்கள், நினைவுகள் யாரையும் அறிய முடியாது. பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தாயோ தகப்பன அறியவே முடியாது. சின்ன பிள்ளை வேற, கொஞ்சம் கொஞ்சம் புத்தி வந்துருச்சு, வயசுக்கு வந்துருச்சு, டீனேஜ், பிள்ளைக்குள்ள இருக்கிற எண்ணம், திட்டங்கள், விருப்பங்கள் என்னென்ன அதெல்லாம் அறியவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க ஆமென், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க ஆமென். இது ஏன் இந்த சங்கீதம் முக்கியமானதுன்னா, மிக மிக முக்கியமானது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமானது, தேவனுக்கு எதையுமே மறைக்க முடியாதுங்கிறது அந்த சங்கீதம். தாவீது உணர்ந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் சரி, சொல்லுங்க ஆமென், என் உட்காருதலை என் எழுந்திருக்குதலை நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாதாளம் பிரத்யட்சமா இருக்கிறது, எதுவுமே. அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், வெளிச்சமும் இருளும் உமக்கு சரி. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். வெளிச்சமும் இருளும் உமக்கு சரி. மனுஷன் பார்வையில இருட்டுக்குள்ள இருந்தா ஒண்ணும் தெரியாது, இருள்ல இருந்தா ஒண்ணும் தெரியாது. இல்ல, மனுஷனே இருட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானா இல்லையா? இப்போ மனுஷன் வைக்கிற கேமரா மொட்டை காடு நடு இருட்டில் அவன் கேமரா வச்சான்னா பளிச்சுன்னு கலரில் காட்டுதா இல்லையா? சொல்லுங்க ஆமென். கருப்பு வெள்ளை படம் காலத்தில் நம்ம இருக்கோம், ஊமை படம், கருப்பு வெள்ளை படம் இந்த காலத்தில் இல்லை. மொட்டை இருட்டு, அமாவாசை இருட்டில் மனுஷன் கண்டுபிடிச்ச கேமரா பளிச்சுன்னு முகத்தோட கலரில் காட்டிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சிசிடிவி கேமரா 1500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். மொட்டை இருட்டில், கருங்குங்கிற இருட்டில் யார் போறா வர்றா, மோஷன் சென்சார் வச்சுட்டா இப்போ அமைதியாக இருக்கும். ஆள் போனால் மட்டும் படம் பிடிச்சி சேவ் பண்ணி எஜமானுக்கு செல்ஃபோனுக்கு அனுப்பிடுது. என்னங்க சொல்லுங்க அல்லேலூயா. இன்னார் வந்தான், இத்தனை மணிக்கு வந்தான், இத்தனை நொடிக்கு வந்தான். கோர்ட்டு கூட அதை ஏற்றுக்கிறது. இன்னார் இத்தனை மணிக்கு இன்ன நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்தான், இந்த பார் படம் இருக்குது, சாட்சி. அப்படியே எடுத்து அமெரிக்காவில் இருக்க செல்ஃபோனுக்கு இங்கேருந்தே அனுப்பிடுது, அதுவே அனுப்பிடுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாங்க, கொஞ்சோண்டு மூளையை கொடுத்த மனுஷன் இப்படி கண்டுபிடிச்சிட்டான்ல, கர்த்தரை எப்படி வஞ்சிக்க முடியும்? சொல்லுங்க ஆமென். இருட்டில் செஞ்சா விட்டுருவாரா? இல்லையா? அந்த தேவ அறிவு தேவ மனுஷனுக்கு நிச்சயமா வரணும். சங்கீதம் 139 தான் வாசிக்கிறோம். சொல்லுங்க ஆமென். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அறிவு எப்படி இருக்கான்? ஆச்சரியமா இருக்கு, எட்டாத உயரமா இருக்கிறது. முன்னும் நெருக்கி பின்னும் நெருக்கி, இப்படி மூச்சு விடலாம்னு தலையை அப்படி நிமிந்து பார்த்தோம்னா அங்கேயும் ப்ரெஷர் பண்ணா எப்படி இருக்கும்? முன்னும் நெருக்கி பின்னு நெருக்கி மூச்சு விடுவோம் அப்படிங்க, மேலையும் கையை வச்சா. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவர் இதை செய்கிறார். சொல்லுங்க ஆமென். நம்மளை சரிப்படுத்துறதுக்காக சில நேரம் செய்கிறார், இன்னும் செய்வார். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சித்து தன்னிடத்தில் சேர்த்து கொள்வார். சொல்லுங்க ஆமென். அப்படி விட முடியாது, அப்படி விட முடியாது. போற போக்கில் அது போயிடும், கெட்டு போயிடும். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சித்து தன்னிடத்தில் சேர்ப்பார். ஸ்தோத்திரம். மகிமையுள்ள வார்த்தை, நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறான். இங்கே வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்தில், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியானால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க ஆமென். இது ஒரு மனுஷனை உருவாக்குறத பற்றி தேவன் மகிமையாக சொல்றார். தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கப்பட்ட நமக்கு தெரிந்திருக்கிறது. சொல்லுங்க ஆமென். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமியின் ஒளிப்பிடத்தில் வைத்து உண்டாக்கினார். பூமியின் ஒளிப்பிடத்தில் தாழ்விடத்தில் விசித்திர வினோதமாய் உண்டாக்கினார். என் எலும்புகள்லாம் உருவாகலை, ஆனால் புஸ்தகத்தில் எழுதுறார். அதனாலதான் சரீரத்தில் பாவம் செய்யக்கூடாது. சொல்லுங்க ஆமென். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக பவுல் சொல்லுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கித்தான். இவன் கீழ்ப்படியாதவன் தானே, இவனை எதுக்கு நீங்க கொண்டு போய் அடக்கம் பண்றீங்க, இந்த சரீரத்தை ஏன்ட்ட கொடுங்கன்னு பிசாசு கேட்டுச்சு. பைபிள் சொல்றது யூதாவுடைய புத்தகத்துல. இவனுக்கு கீழ்ப்படியாம பாறை அடிச்சான் தானே, என்ன தீர்க்கதரிசியா இருந்தாலும் கீழ்ப்படியில தானே, இவன் சரீரத்தை ஏன் நீங்க அடக்கம் பண்றீங்க, ஏன்ட்ட கொடுங்கன்னு பேய் கேட்குது. சொல்லுங்க ஆமென். இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசி அதை மறந்து விபச்சாரம் செய்யறது, குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, வெத்தலை போடுறது, புகையில போடுறது, பான்பராக்கு போடுறது, சகலத்தையும் பண்ணிட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் பாஸ்டர், போய் ஒரு மன்னிப்பு கேட்ட ஒரு ஜெபத்தை போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஒரு சரீரத்தை வேதம் சொல்லுகிறது, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதுவும் சொல்லியிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். சொல்லுங்காமே.
பரிசுத்த ஆவி வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இவனுடைய சரீரம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், பரிசுத்த ஆவி தங்குகிற இந்த ஆலயத்தை வேசியின் அவயவங்களாய் மாற்றலாமா என்று வேதனையோடு பவுல் சபைக்கு எழுதுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி தங்குகிற பரிசுத்த ஸ்தலத்தை கொண்டு போய் வேசியோட இணைக்கிறியே, நீ நியாய தீர்ப்புக்கு எப்படி தப்புவ? சொல்லுங்க ஆமே. தேவவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமியின் தாழ்விடத்தில் ஒளிப்பிடத்தில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை. சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு ஏதாவது நல்ல டாக்டர்கிட்ட போய் எல்லாரும் வீட்லையும் திருமணம் செய்வோம், பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். இன்னைக்கு இந்த கரு உண்டாதுன்னு சொல்லி இன்னைக்கு எந்த மருத்துவரும் உலகத்தில் எவருமே சொல்ல முடியாது. யூரின் டெஸ்ட்லாம் பார்த்து உத்தேசமா சொல்லுவாங்க, உத்தேசமா இன்னைக்கு பிறக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் அந்த கரு உண்டாச்சு, அதை கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க ஆமே. கருவை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய வேதம் உங்க மைக்ரோஸ்கோப் அதை காட்டாது. தேவவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சொல்லுங்க ஆமே. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க ஆமே. அந்த கருவில் உருவேற்படும் நாட்கள், கை காலு இருதயம் உடனேவா உண்டாகுது, மூளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முடியினுடைய நுனி அளவு தெரியவே தெரியாது, அதுல இருந்து டெவலப் ஆகுது. கை கால் விரல்கள் அவயவங்கள் உருவேற்படும் நாட்கள், இன்னும் உருவேற்படலை, உருவேற்படும் நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் புஸ்தகம் இருக்கு, ஜீவ புஸ்தகம் இருக்கு, ஞாபக குறிப்பு புஸ்தகம் இருக்கு, உடன்படிக்கை புஸ்தகம் இருக்கு, மனுஷனுடையவங்களை கூட எழுதி வச்சிருக்கிற புஸ்தகம் இருக்கு. சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அவயவத்தை வச்சு பலார்னு மனைவி அறையிறது, இல்லைன்னா ரோட்ல நின்றுக்கிட்டு ஒரு துஷ்டத்தனமா அந்த கையை பயன்படுத்துறது, இந்த அவயவத்தை பாவத்துக்கு பயன்படுத்தினா நீ கணக்கு ஒப்புவிக்கணும். சொல்லுங்க ஆமேன். இந்த வாயை பொல்லாததுக்கு பயன்படுத்தினா தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இது தேவனாலே பெற்ற சரீரம்னு வேதம் சொல்லுது, தேவனாலே பெற்ற சரீரம். சொல்லுங்க ஆமேன். கிருபையா உன்னை சுகத்தோட, கை காலு பலத்தோட, பூரண சுகத்தோட உன்னை வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவைகள் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்க ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கடைசியாக முடிக்கும் போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சொல்லுங்க ஆமே. இந்த உங்க சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுங்க, அதை ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இது ஒரு அருமையான ஜெபம். ஒரு நாள் குளிச்சுட்டு அழுக்கு நீங்க, வேர்வை நீங்க, நாற்றம் நீங்க, குளிச்சுட்டு நம்ம வெளியே வர்றோம். சொல்லுங்க ஆமே. உன் ஆத்துமா பரிசுத்தமான இந்த ஜெபத்தை நம்ம உணர்ந்து ஏறெடுக்கணும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சொல்லுங்க ஆமே. அருமையான ஜெபம். சின்ன பிள்ளையிலிருந்து சொல்லிக் கொடுங்க. தேவனை நோக்கி நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு ஏறெடுக்கப்படுகிற ஒரு மகிமையின் ஜெபம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று